ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே பிரண்டை வச்சு ஒரு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பிரண்டையை வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயமும் 10 பல் பூண்டையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 2 தக்காளியை வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுன்னு இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான குழம்புத்தூள் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 2 ஸ்பூனும், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். பிரண்டை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கணும் பிரண்டையை. துவையல் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி புளிக்குழம்பு பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இன்னொரு நாள் நான் துவையல் ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாவோடு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பிரண்டையும் அதோட சேர்த்து தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோடு அந்த பிரண்டை நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை இதோட ஆட் பண்ணி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றுற நல்லெண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு செய்யணும், ரொம்ப நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பிரண்டை குழம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.